இவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் இதுவரை இல்லாத மாற்றம் தனுசு ராசினியர்களுக்கு அடுத்த 14 நாட்களில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்ன? அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவது வரை உள்ள தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அஷ்டம ராசியில் நீச்ச நிலையில் அமர்ந்துள்ள செவ்வாய் ஒருவரை தவிர மற்ற பெரும்பான்மையான கிரகங்கள் அனைத்துமே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாகவே சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டுமில்லாம இக்காலகட்டம் முழுவதும் உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகளினால் பாதிக்கப்பட்ட வந்த உங்களுக்கு எளிய சிகிச்சை மூலம் குணம் கிடைக்க இருக்குது. இதனால் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தியை இந்த வாரங்களில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த களத்திரஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் தனுசு ராசியை தனது சுப பார்வையினால் தோஷமற்றதாக செய்கிறார். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவை இருக்குது. அதே போல் சனி பகவானும் ராகுவும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்கு. அதே போல் தனுசு ராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு வரன் அமைவதால மனதில் மகிழ்ச்சி நிலவை இருக்கு. திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு ஆதரவாக அமைஞ்சிருக்குதுங்க. சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் அதே போல கருத்தரித்துள்ள பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் நிச்சயம் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் பகை ருண ரோகஸ்தானத்தில் இருந்த குரு உங்களுடைய ராசிக்கு நேர் 7ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு வந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு. எப்பொழுதுமே ராசிநாதனுடைய பார்வை ராசியில் விழுந்தால் மற்ற கிரகங்களினால் வரும் சிரமங்கள் கூட கட்டுப்படுத்தப்படுங்க. இந்த தருணங்கள்ல குரு ராசியை பார்ப்பதால் எச்சரிக்கை உணர்வுடன் காரியங்களை செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. 6இல் புதன் மற்றும் சூரியன் இணைந்து யோக நிலையில் இருப்பதால தொட்ட காரியங்கள் பலிக்குங்க. பொருளாதாரம் நல்ல முயற்சியில் இயங்கும். அதே போல புது புது திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு, உத்தியோகத்தில் நிர்வாக பகுதியில் உள்ளவர்களுக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்கு. அதே போல் ராசிநாதன் குரு 7ஆம் இடத்தில் இருந்து தனித்திருக்கிறார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டுங்க. குடும்ப பிரச்சனைகள் நிச்சயம் அதிகரிக்குங்க. கவனமாக இல்லை அப்படின்னா காலை வார விட்டுவிடும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் ஒருவருக்கு பல முறை ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து ஒரு செயலை மேற்கொள்வது நல்லது. நட்பு விஷயத்திலும் அதிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க. பங்குதாரர்களுடன் இணைந்து தொழில் செய்பவர்கள் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டி அறிவுறுத்தும் பட்சத்தில் எல்லா விஷயத்திலும் அதிக கவனம் அவசியங்க. நீண்ட தூர பயணங்கள் வரலாம். உறவினர்களால் மனக்குழப்பம்
ஏற்பட இருக்கு. இது மாதிரியான நேரங்கள்ல உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது அவசியங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனக்காரகரான சனி பகவானும் ராகுவும் ஆதரவாக சஞ்சரிப்பதால் பலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாக இருக்கு. வெளிநாடு சென்று பயின்ற பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த வாரங்களில் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. அதே போல் ஏற்கனவே அந்நிய நாடுகளில் பணிபுரிந்து வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்திருந்த புதிய சலுகைகள் கிடைக்க இருக்குதுங்க. தாய் நாடு திரும்ப வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கொடுப்பதில் சனி பகவானுக்கும் ராகுவிற்கும் இணையான கிரகம் இல்லை என்பது ஜோதிட வாக்காகும். இவ்விரு கிரகங்களை பற்றியும் மக்களிடையே நெடுங்காலமான தவறான பல கருத்துக்கள் நிலவி வருகின்றன. மானிட பிறவி எடுத்தவர்கள் அவர்களுடைய முற்பிறவியின் செயல்களின் அடிப்படையில் தான் இப்பிறவியில் தொழில், வியாபாரம், உத்தியோகம் ஆகியவை அமைகின்றன என்கின்றது மிக புராதன நூல்களான தர்மசாஸ்திரம், கருட புராணம், பூர்வ ஜென்ம நிர்ணயச்சாரம், பாராச்சர ஹம்சிதை போன்றவை. அதாவது அடுத்த பிறவியில் நமது வாழ்க்கையை நமது செயல்களை நிர்ணயிக்கின்றன என்பதே அதன் பொருள். கிரகநிலைகளின்படி வியாபாரத்தில் சிறந்த முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரம் முழுவதுமே வருமானம் என்பது கலைத்துறையினருக்கு ஒரே சீராக இருக்குங்க. எதிர்பார்த்திருந்த புதிய வாய்ப்புகள் தக்க தருணத்தில் கை கொடுக்கும். மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் சாத்தியக்கூறுகளும் உள்ளது கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. அதே போல வருமானமும் உயர இருக்குது. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு. செல்வாக்கு அதிகரிப்பது மட்டுமில்லாமல் மக்களிடையே புகழும் அதிகரிக்க இருக்குதுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக இருக்கு. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்களுடைய ஆதிபத்தியத்திற்கு கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்றும் தோஷமின்றியும் சஞ்சரிப்பதால் கட்சியில் மிக மிக முக்கிய புதிய பொறுப்பு ஒன்றை ஏற்க நேரிடுங்க. இதனால் செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு. கட்சி தொண்டர்களிடையே புகழ் ஓங்குங்க. செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர் ஒருவருடன் நெருங்கி நட்பு ஏற்படுங்க. எதிர்கால அரசியல் முன்னேற்றத்திற்கு இது பெருமளவில் காரணமாக அமையும் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே சுபபலம் பெற்று வலம் வருவதால் பாடங்கள மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. உயர்கல்விக்கு பண உதவி எளிதில் கிடைக்குங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தற்போது தாராளமாக ஈடுபடலாங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய உதவி உங்களை தேடி வருங்க. ஏற்கனவே வெளிநாடுகளில் விசேஷ உயர்கல்வி பயின்று வரும் மாணவர்கள் தங்களுடைய ப்ராஜெக்ட்களை குறித்த தேதியில் முடித்து சமர்ப்பித்து வெற்றி காண இருக்கீங்க. விவசாயத்துறையினருக்கு செயல் பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. விளைச்சலும் அதிகரிக்க இருக்கு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருவதால இந்த வாரங்கள்ல நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேற இருக்குதுங்க. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு இந்த 2 வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஏதாவது ஒரு முருகன் திருக்கோவிலில் செவ்வாய்க்கிழமைகள் மாலையில் தீபத்தில் சிறிது பசனை சேர்த்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.